கோயம்புத்தூர் மாவட்டம் மேட்டுப்பாளையம் அடுத்த நெல்லித்துறை பகுதியில் முறையான சாலை வசதி இல்லாததால் மாரடைப்பு ஏற்பட்டு இறந்த ஒருவரின் உடலை டோலி கட்டி தூக்கிச் செல்லும் காணொளி பெரும் அதிர்ச்சி அளிக்கிறது. தமிழக அரசின் அவல நிலைக்கு சான்று. மத்திய அரசின் திட்டங்களுக்கு பெயரை மாற்றுவதில் மட்டும் முனைப்புடன் இருக்கும் தமிழக அரசு ஒரு நாள் விளம்பரத்துக்காக வெற்று அறிவிப்புகளை வெளியிடும் வாடிக்கையை கொண்டிருக்கிறார். முன்னாள் பிரதமர் அமர் வாஜ்பாய் அவர்களை கொண்டு வந்த பிரதமர் கிராம சாலையில் திட்டத்தை முதல்வரின் கிராம சாலைன்னு மாத்திரம் கடந்த 18/3/2013 திமுக அரசு வெளியிட்டது. அரசாணை 34 22/24 2003 கோடி நிதி ஒதுக்கீடு செய்வதாக தெரிவித்தனர். எங்கே சென்றது இந்த நிதி? யாரை ஏமாற்ற இந்த வெற்று அறிவிப்பு? இந்த திட்டத்தில் அமைத்த சாலை எத்தனை என்பதை முதலமைச்சர் தெரிவிப்பாரா? கடந்த 2014 ஆண்டு முதல் 10 ஆண்டுகளில் மத்திய அரசின் கிராமம் சதக் யோஜனா திட்டத்தின் கீழ் மலை கிராமத்தில் சாலையில் அமைக்க மத்திய அரசு பெருமளவு நிதி ஒதுக்கிறது. ஆனால் தமிழக மலை கிராமத்தில் இன்னும் சாலை அமைக்காமல் தொடர்ந்து மக்கள் அவதிப்பட்டு வருகிறார்கள். அவசர மருத்துவ கிடைக்காம வேலூர், திருவண்ணாமலை உள்ளிட்ட மாநிலங்களை சுற்றி மலை கிராமத்தில் கூட சாலை அமைக்கப்படாமல் இருக்கின்றால் இத்தனை ஆண்டுகளில் மத்திய அரசு ஒதுக்கிய நிதி எங்கே? அப்போது உடனடியாக சாலை அமைக்கணும். நிதியை வாங்கி என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. மழை காலத்தை இறந்தவங்கள பாருங்க டோலி கட்டி எடுத்துகிட்டு போகிறாங்க. இந்த அவல நிலை. ஸ்டிக்கர் ஓட்டும் திமுக மாடல் அரசு. அப்போது இந்த அரசு இருந்தால் என்ன, இல்லாட்டி போனாங்க இல்லையா? அவ்வளோ தூரம் எத்தனை கிலோமீட்டர் போகணும்னு தெரியாது. மலையில் ஹில்ஸில் போகிறாங்க. அதுக்கு தான் இதை கொடுத்துருக்கோம். அப்போது 2500 கோடி நிதி எங்கன்னு நான் அவளை கேட்குறேன். இந்த அவலமான கேவலமான ஆட்சி. ஸ்டிக்கர் ஓட்டும் மாடல். நன்றி.